துன்பம் இன்றி இன்பமில்லை, சோதனையின்றி சாதனை இல்லை, வீழ்ச்சியின்றி மாட்சி இல்லை, வலியின்றி வல்லமை இல்லை, முள்முடி இன்றி மணிமுடி இல்லை, சிலுவை இன்றி சிம்மாசனமில்லை, சிலுவை இன்றி சிம்மாசனமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வில்லியனூர் லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று நம்முடைய தாய் திருச்சபை பெரிய வெள்ளி என்கின்ற நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் முக்கியமான மைய புள்ளியை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசு ஆண்டவரை சிலுவையிலே கொன்று போட்ட நிகழ்வை இன்று நாம் நினைத்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, தியானித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே எனக்கு விவரம் தெரிந்து 50 ஆண்டுகளாக நான் பெரிய வெள்ளி, பெரிய சிலுவை பாதையை பார்த்திருக்கிறேன், ஜெபித்திருக்கின்றேன். ஆனால் உண்மையிலேயே இன்று மாலை 3 மணி முதல் 4:45 மணி வரை நடந்த அந்த அற்புதமான நிகழ்ச்சி நமக்கெல்லாம் நெகிழ்ச்சியாக இருந்தது. இத்துணை அருமையாக நாம் எருசலேம் நகரத்திற்கு சென்று அங்கே கல்வாரி மலையிலே இயேசு ஆண்டவரோடு பாடுகளிலே பங்கெடுத்து கொண்ட ஒரு உணர்வை நாம் பெற்றோம். முதல் காட்சியிலே அங்கே அரண்மனையிலே கற்றூனில் கட்டி இயேசு ஆண்டவரை அடித்த காட்சியில் கலங்கினோம். உங்களோடு சேர்ந்து என்னுடைய கண்களும் குணமாகின. இறுதி காட்சியிலே இயேசு ஆண்டவரை பெரிய கல்லறையிலே பெரிய வட்டக்கல்லில் அடக்கம் செய்த காட்சி வரை அற்புதமான அந்த நிகழ்வுகளை நாம் இயேசு ஆண்டவரோடு நெருங்கி இருந்து அந்த காட்சிகளையெல்லாம் பார்த்தது போன்ற உணர்வை இன்று உண்டாக்கி காட்டிய நம்முடைய இளைஞர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களையெல்லாம் உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக செய்து காட்டியிருக்கின்ற நம் பாசமிகு பங்கு தந்தையையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக பங்கெடுத்து கொண்ட ஒவ்வொரு பக்தர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏதோ வேடிக்கையாக வாடிக்கை போன்று நிகழ்வை கண்டுகொண்டிருக்காமல் பக்தியோடு தவ முயற்சியிலே நீங்கள் கலந்து கொண்டதை நானும் பார்த்தேன். நானும் அந்த முயற்சியிலே மூழ்கி இந்த நிகழ்வையெல்லாம் நாம் மிகச் சிறப்பாக செய்திருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று இயேசுவினுடைய சாவை நாம் நினைவு கூறுகின்றோம், அவருடைய சிலுவை சாவை நினைவு கூறுகின்றோம். ஆகவே இங்கு 2 கருத்துக்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவது சிலுவை, 2வது சாவு, மரணம், துன்பம், துக்கம், சோகம். ஆகவே இதை பற்றி இன்று நாம் சிந்திக்க திருச்சபை நம்மை அன்போடு அழைக்கின்றது. ஆகவே ஒரு 10 நிமிடம் நம்முடைய மூளைகளை எல்லாம் நாம் சிந்தனையை கூராக்கி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் அழுதோம், அந்த இதயத்தை கொஞ்ச நேரம் நாம் திரை போட்டு மூடிவிட்டு சிந்திப்போம். குறிப்பாக சிலுவை, துன்பம் இவற்றின் உண்மையான அர்த்தம் என்ன என்று சிந்திக்க பெரிய வெள்ளிக்கிழமை திருச்சடங்குகள் நம்மை அழைக்கின்றன. அன்பானவர்களே, சிலுவை என்பது இயேசு ஆண்டவர் அதிலே அறையப்படும் வரை, அவர் மரணிக்கும் வரை ஒரு கொலை கருவியாகத்தான் இருந்தது. நச்சு கோப்பை ஒரு கொலை கருவி. சாக்ரடீஸை கொன்று போட்டது நச்சு கோப்பை. தூக்கு கயிறு அதுவும் ஒரு கொலை கருவி. வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பலரை கொன்று போட்டது தூக்கு கயிறு. துப்பாக்கி குண்டும் அப்படிப்பட்ட ஒரு கொலை கருவிதான். குற்றம் புரிந்த பலரை உயிரை பறித்தது துப்பாக்கி குண்டுகள். அதே போன்று கொடுவாள் அதுவும் ஒரு கொலை கருவி.
அருளானந்தரை வெட்டி வீழ்த்தியது அந்த கொலை கருவிதான். அதே போன்று ரோமையர்களின் ஆட்சியிலே அரசியல் குற்றங்களுக்காக மரண தண்டனை கொடுப்பதற்காக அவர்கள் பயன்படுத்திய ஒரு கொலை கருவிதான் சிலுவை. ஆனால் அன்பானவர்களே, சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோம சாம்ராஜ்யத்திலே அது அவமானத்தின் சின்னமாகத்தான் அது கொண்டாடப்பட்டது. ஆனால் இன்று இயேசு ஆண்டவர் சிலுவையிலே மரித்ததன் காரணமாக அது நமக்கு அருளின் அடையாளமாக மாறி போகின்றது. அன்பானவர்களே, பவுலடிகள் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே அழுத்தம் திருத்தமாக இப்படி சொல்லுகின்றார்: சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று பவுலடிகள் சொல்லுகின்றார். 27வது வசனத்திலே தொடர்ந்து, கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். சிலுவை என்பது மடமையின் சின்னம், அவமானத்தின் சின்னம். இயேசு ஆண்டவர் அதை தேர்ந்தெடுத்து கொண்டார். இயேசு ஆண்டவர் அந்த சிலுவைக்கு புதியதோர் அர்த்தத்தை கொடுத்தார். துன்பம், இயேசு ஆண்டவருக்கு முன்பு துன்பம் என்பதற்கு வேறு ஒரு அர்த்தம் இருந்தது. இயேசு ஆண்டவர் சிலுவையிலே துன்பத்தை தாங்கியதன் காரணமாக துன்பத்திற்கு புதியதோர் விளக்கத்தை கொடுக்கின்றார். அன்பானவர்களே, சிலுவையை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, சிலுவையை பற்றி தவறான பார்வைதான் நம்மிலே இருக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம், தவறான பார்வை என்பது என்ன? சிலுவையை பற்றிய சரியான பார்வை நாம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய பெரிய வெள்ளி சடங்குகள் நம்மை அழைக்கின்றன. உலகமே துன்பத்தை விட்டு ஓடோடி கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, நாம் கூட சிறு வயதிலே எங்கள் கிராமங்களிலே ஆசைக்கு ஒரு சிலுவையை கழுத்தில் போட்டோம்னா பாட்டி சொல்லுவாங்க, தயவு செய்து நீ எல்லாம் சிலுவை போடக்கூடாதுப்பா, அதெல்லாம் சாமியாருக போடணும், சிஸ்டருக போடணும், பிஷப்பு பெரிய சிலுவையாக போடுவார். இதுதான் சிலுவை நமக்கு வேண்டாம் என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் எனக்கு வருகின்ற துன்பங்கள் அனைத்துமே சிலுவையா என்ற கேள்வியை இன்று நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நமக்கு வருகின்ற அனைத்து துன்பங்களும் சிலுவையா? இந்த கேள்வியை நாம் இன்று கேட்க வேண்டும். துன்பத்தை நாம் பல வகையாக பிரிக்கலாம். உடலுக்கு வருகின்ற, உடலால் வருகின்ற துன்பம், மனதால் வருகின்ற துன்பம், நோயால் வருகின்ற துன்பம், விபத்துக்களால் வருகின்ற துன்பம் என்று பல வகையான துன்பங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இறையியல் வல்லுநர்கள் துன்பத்தை 2 பிரிவாக பிரிக்கின்றார்கள். ஒன்று சுயநலத்தால் வருகின்ற துன்பங்கள், என் தவறுகளால் நான் எனக்கே வருவித்துக் கொள்ளுகின்ற துன்பங்கள். இரண்டாவதாக பிறர் மீது கொண்ட கரிசனையின் காரணமாக நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற துன்பங்கள். சுயநலத்தால் வருகின்ற துன்பங்கள் முதல் வகை. இரண்டாவது வகை பிறர் மீது கொண்ட கரிசனையின் காரணமாக, அன்பின் காரணமாக வருகின்ற துன்பங்கள். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் வகைக்கு நாம் உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், சுயநலத்தால் வருகின்ற துன்பம் என்று சொல்லுகின்ற போது, நம்முடைய குழந்தை 5 வயது 6 வயது குழந்தைக்கு டான்சிலைட்டிஸ் என்று தொண்டையிலே புண் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கேட்டு அழுகிறது என்றால் நாம் வாங்கி கொடுக்க மாட்டோம். அப்படி வாங்கி கொடுத்தோம் என்றால், அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீமோ கூல்ட்ரிங்க்ஸோ நாம் வாங்கி கொடுத்தோம் என்றால், அந்த டான்சில் கட்டி இன்னும் வீங்கி அது பெரிய பிரச்சனையிலே கொண்டு வந்து விடுகின்றது. இதுதான் முதல் வகையான துன்பம். இந்த துன்பம் சிலுவையாகுமா? அன்பானவர்களே, இது சிலுவை ஆகாது. நான் சென்று கொண்டிருக்கின்றேன், பராக்கு பார்த்து சென்று கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கால் ஒரு கல்லிலே பட்டு இரத்தம் வடிகிறது, இயேசுவே நன்றி, உன்னுடைய சிலுவையிலே நான் பங்கெடுத்து கொண்டேன் என்று நாம் சொல்ல முடியுமா? இல்லை அன்பானவர்களே. கிராமத்தில் சொல்லுவாங்க, உன் கண்ணை எங்க பிடரிலியா வச்சிருக்க என்று சொல்லி. அது நாம் செய்கின்ற தவறால் நாம்
வருவித்துக் கொள்ளுகின்ற துன்பம், அது சிலுவை ஆகாது அன்பானவர்களே. மாறாக பிறர் மீது கொண்ட கரிசனையின் காரணமாக நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற துன்பம் இருக்கிறதே, இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதை போன்ற துன்பம், அதுதான் உண்மையான சிலுவை அன்பானவர்களே. நான் திருச்சியிலே இருக்கின்ற வளனார் கல்லூரியிலே பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்து கொண்டிருந்தேன். அப்போது அங்கே இருக்கின்ற விடுதியிலே தங்கி படித்து கொண்டிருந்தேன். அங்கு 2 நண்பர்கள் இருந்தார்கள், ஞானசேகர், வில்சன் என்கின்ற 2 நண்பர்கள், மிகவும் நெருக்கமானவர்கள், ஒருவரை நன்றாக புரிந்து கொண்டு நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள். ஞானசேகர் ரொம்ப நல்ல பையன்தான், ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா தம் அடிப்பான், அவர் சிகரெட் பிடிப்பார். வில்சன் பலமுறை நண்பனை திருத்த முயற்சி செய்தான், பலமுறை சொல்லி பார்த்தான், மாப்பிள்ள தம் அடிக்கிறத விட்டுரு. ஆனால் ஞானசேகர் கேட்பதாக இல்லை. இதே போன்று ஒரு தவக்காலம் வந்தது. சாம்பர் புதனன்று சொன்னா, ஞானசேகர் நீ தம் அடிக்கிறத விடுற, போட மாப்பிள்ள என்றான் அவன். நீ தம் அடிக்கிறத விடுற வரைக்கும் நான் விரதம் இருக்க போகிறேன், காலையில் சாப்பிட மாட்டேன் என்று அவன் முடிவெடுக்கின்றான். ஞானசேகர் சிரிக்கின்றான். ஒரு நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகின்றது. வில்சன், நாங்கள் படித்தது பிசிக்ஸ், அந்த வில்சன் படித்தது மேத்தமேட்டிக்ஸ். கணக்கு வழக்கமாக மண்டை சுத்தும். 12 மணிக்கு காலையில் சாப்பிடாம பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸில் உக்காந்தோம்னா தலை ஜிர்ன்னு சுத்தும். பார்க்கிறான் ஞானசேகர், எனக்காக என் நண்பன் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? வில்சன் படுகின்ற துன்பங்களை அவன் யோசித்து பார்க்கின்றான். நான் சந்தோஷமாக இருந்தால் வில்சன் ஏன் கஷ்டப்பட வேண்டும் சிந்திக்கின்றான். இதே போன்று ஈஸ்டர் வருகின்றது. ஞானசேகர் தம்மடிப்பதை நிப்பாட்டுகின்றான். ஆம் அன்பானவர்களே, இதுதான் உண்மையான சிலுவை. வில்சன் சுமந்தானே, அதுதான் உண்மையான சிலுவை. ஞானசேகர் திருந்த வேண்டும் என்பதற்காக வில்சன் தூக்கியதுதான் அந்த துன்பச் சிலுவை. அந்த துன்பச் சிலுவையினுடைய விளைவு உயிர்ப்பு. ஞானசேகர் ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுவிடுகின்றான். அன்பானவர்களே, இதே போன்றுதான் அநீதியாக துன்புறுவது, அநியாயமாக துன்புறுவது, அதுதான் உண்மையான சிலுவை. சிலுவை பாதை முடிந்ததும் நான் நடந்து போகின்ற போது அங்கே ஒரு அம்மாவும் 2 சின்ன பிள்ளைங்க, ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும். இந்த 4 வயசு பிள்ளை கேட்குது, அம்மா எதுக்குமா அவரை போட்டு இப்படி அடிக்கிறாங்க, என்னம்மா தப்பு பண்ணாரு? அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆம் அன்பானவர்களே, அநீதியாக துன்புறுவது. இயேசு ஆண்டவர் என்ன தப்பு பண்ணார்? அவரை ஏன் இப்படி அநியாயமாக கொன்று போட வேண்டும்? அதுதான் சிலுவை அன்பானவர்களே. ஸ்டான் சாமி என்கின்ற குருவானவர் வடநாட்டிலே இருக்கின்ற மலை வாழ் மக்கள் மத்தியிலே வேலை செய்து அவர்களுக்காக அவர் வேலை செய்வதை பார்த்து அரசாங்கம் அஞ்சி அவரை சிறையிலே அடைத்து 85 வயதிற்கு மேற்பட்ட முதியவருக்கு பார்க்கின்சன் டிசீஸ், கை காலெல்லாம் ஆடும், அவரால் சாப்பிட முடியாது. அவர் குடிப்பதற்கு இருக்கின்ற அந்த டம்ளரில் ஒரு ஸ்ட்ரா வேணும் என்று கேட்டபோது அரசாங்கம் அதை கொடுக்க மறுத்து அவரை கொண்டு போட்டது அன்பானவர்களே. ஸ்டான் சாமி தூக்கியது சிலுவை. நான் ராஞ்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. சென்ற ஜனவரி மாதம் நான் ராஞ்சிக்கு சென்றிருந்தேன். அங்கே ஸ்டான் சாமிக்கு நினைவிடம் வைத்து அந்த மலைவாழ் மக்கள் அவர்களை கொண்டாடுகிறார்கள். சிலுவையினுடைய மறுபக்கம் சிம்மாசனம் அன்பானவர்களே. ஆகவே இந்த 2ஆம் வகை துன்பங்களுக்குத்தான் உண்மையிலேயே சிம்மாசனம் உண்டு. இந்த முள்முடிக்குத்தான் மணிமுடை உண்டு. பெரிய வெள்ளியின் மறுபக்கம் உயிர்ப்பு அன்பானவர்களே. சிலுவையின் மறுபக்கம் உயிர்ப்பு. சிலுவையும் உயிர்ப்பும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. ஆகவே இந்த நல்ல நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலேயே நம்முடைய துன்பங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களாக இருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம்.
பிறர் மீது கொண்ட கரிசனையின் காரணமாக, அம்மா தன் பிள்ளையின் மீது இருக்கின்ற பாசத்தின் காரணமாக எத்தனையோ தியாகங்களை செய்கிறாரே, அதுதான் சிலுவை. குடும்பத்தின் மீது இருக்கின்ற பாசத்தின் காரணமாக அப்பா பல தியாகங்களை செய்கிறாரே, சிலுவையை சுமக்கின்றாரே, அதுதான் உண்மையான சிலுவை. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சிலுவையை பற்றி தான் இயேசு ஆண்டவர் மிக தெளிவாக நற்செய்தியிலே சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னை துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். லூக்கா நற்செய்தியில் நாள்தோறும் என்ற வார்த்தை வரும். துன்பத்தினுடைய உச்சம் சாவு, மரணம். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். தொடர்ந்து 25வது வசனத்திலே இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார், தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொன்னவர்தான் நாம் இன்று விழா எடுக்கின்ற இயேசு ஆண்டவர். பழைய ஏற்பாட்டிலே துன்பங்கள், சிலுவைகளை சுமந்த பலரை நாம் பார்க்கின்றோம், யோபு மற்றும் பல இறைவாக்கினர்கள். புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் பட்ட துன்பங்களை, குறிப்பாக நாளை 7 வியாகுங்களையெல்லாம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டதால் அவர் பட்ட துன்பங்கள், பவுலடியார் பட்ட துன்பங்களை கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 11வது அதிகாரம் 22லிருந்து 28 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். பவுலடிகள் பட்ட துன்பங்கள், பல புனிதர்கள் பட்ட துன்பங்கள், செபஸ்தியார் பட்ட துன்பங்கள், சவேரியார் அனுபவித்த துன்பங்கள், அருளானந்தர் அனுபவித்த துன்பங்கள், இவை அனைத்தும் சிலுவை. அன்பானவர்களே, இந்த சிலுவைகள் சுகமான சுமைகள். அன்பானவர்களே, இந்த சிலுவைகளுக்கு கண்டிப்பாக சிம்மாசனம் உண்டு. ஆகவே இந்த சிலுவைகள், துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது உண்மையிலேயே நாம் தங்கம் போன்று இந்த சிலுவைகளால் புடமிடப்படுகின்றோம். நெருப்பிலே போட்ட மெழுகுவர்த்தி உருகி நாசமாகி போகும், நெருப்பிலே போட்ட மணல் ஈரத்தன்மையை இழந்து வறண்டு போகும், களிமண் இன்னும் இறுகி போய் செங்கலாக மாறும். ஆனால் நெருப்பிலே போட்ட தங்கம் அழுக்குகளை இழந்து புடம்போட்டப்பட்டு ஒளிரும். அப்படிப்பட்ட துன்பங்கள் தான், சிலுவைகள் தான் நம்மை தங்கம் போன்று புடம் போட காத்திருக்கின்றன. அன்பானவர்களே, ஆகவே இந்த நாளிலே நாம் மீண்டும் சிந்திப்போம். துன்பம் இல்லையேல் இன்பம் இல்லை, சோதனை இல்லையேல் சாதனை இல்லை, வீழ்ச்சி இல்லையேல் மாட்சி இல்லை, வலி இல்லையேல் வல்லமை இல்லை, முள்முடி இல்லையேல் மணிமுடி இல்லை, சிலுவை இல்லையேல் சிம்மாசனம் இல்லை, சிலுவை இல்லையேல் சிம்மாசனம் இல்லை. ஆமென். அனைவரும் எழுந்து